காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீ ராதா கல்யாண வைபவத்தில் சங்கர மடத்தின் பீடாதிபதி பங்கேற்று அருளாசி வழங்கினார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் மாடவீதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ சீதாராமன் பஜனை மண்டலி சார்பில் 32வது ஆண்டு ராதா திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சங்கரமட பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கலந்து கொண்டு அருளாசி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு கீர்த்தனைகள் பாடப்பட்டு மாங்கல்ய தாரணம் சமர்ப்பித்து சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழா ஏற்பாடுகளை ஸ்ரீ சீதாராம பஜனை மண்டலி தலைவர் டாக்டர் குமாரகிருஷ்ணன், துணைத் தலைவர் ராதா வேணுகோபாலன், செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் சிவராமகிருஷ்ணன் குழுவினர் பக்தர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. चंद्रशेखरेन्द्रार्यं अभयप्रदं शरणं प्रपद्ये राममादिनो यकल्वे नाडुं यत्तियेंदवा राममादिनो यकल्वे नाडुं यत्तिये कोट्टुं नालगियिल शिवजपं शिरिकिले गरुमयं शिवजपं चंदनத்தில் மனம் கமழும் சத்குருவே चंदनத்தில் மனம் கமழும் जगद्गुरु श्री शंकर विजयेंद्र सरस्वती स्वामी की जय। गुरु महिमा சவுண்ட் ஒரு தாளம் போட்ட மாதிரி மேல 4 கீழே 4. ஓகே, பாடிங்க. அதை மட்டும் பண்ணக்கூடாது, பாடிங்க. நம்ம பஜனை மண்டலியினுடைய 32 வருஷ வைபவத்துக்கு ஒன்றே அவளுடைய அனுகிரகம் தான். தெளிவாலே ஒரு அடிக்கிறா அதெல்லாம் எப்படி நீங்க பண்ணுவீங்க? சக்திவாய்கள் ஒன்றும் தெரியாது. தெளிவா நீங்க அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நடக்கிறது. ஒரு வருஷமும் வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க பாருங்க. அதுதான் நம்மளுடைய பாக்கியம். சில பேருக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை 11 மூலமா பெரிய அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா.
கேட்டவே நமः. नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरम् अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्. देवे देहे च देशे च भक्त्यारोग्य सुखप्रदं बुध पामर सेव्यन्तं श्री जयेन्द्रं नमाम्यहम्. सदाशिव सौख्यमा अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपराम्. இன்றைய தினம் பானு சப்தமி, சூரிய நமஸ்காரம் கலசங்களாக வச்சு இன்னைக்கு நடத்துறது. பானு சப்தமி சூரிய வழிபாட்டிற்கு விசேஷமான நாள். மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருசூனாம் குசுமாகரஹா என்பதாக இந்த சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையிலே இருக்கக்கூடிய இந்த 12 மாதங்களிலே மார்கழி மாதமாக நான் இருக்கிறேன். மாசானாம் மார்கசீர்ஷோகம். இந்த தர்மம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய புது பெரியவர்களான ஸ்ரீ 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 ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார்கள் மூலமாக சமுதாயம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தர்மத்தை பாதுகாப்பதும் சமுதாயத்தை பாதுகாப்பதும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான தேவையான விஷயங்கள். தர்மம் என்பதை பாதுகாத்தால்தான் மனித நேயம் என்பது நிலைத்து நிற்க முடியும். தெய்வத்தை நாம் வழிபடுவதற்கான தகுதி தன்மையை தர்மம் நமக்கு வழங்குகிறது. நாம் உணர்வது ஒரு நாளிலே முடியாத விஷயம். அதற்கு நல்ல சூழ்நிலைகள் வேண்டும். இந்த பக்தி என்பதை மேன்மேலும் வலுப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இந்த நல்ல பணிகள் குருவினுடைய அருளால் குரு மகிமையின் காரணமாக மேன்மேலும் வளர வேண்டும். அதற்கு காமாட்சி அம்மனுடைய அருள் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று அழகான காட்சியில் புகழாக வாழ்த்திடும் அன்னை காமாட்சி அம்மனை இருக்கிற காமாட்சி அம்மனை அறம் வளர்த்த நாயகியான அந்த கொடி இருக்கு, தங்க கொடி இருக்கிறது. அந்த தங்க கொடி மரம் என்பது யாரை கேட்டாங்க, துவஜஸ்தம்பத்தினுடைய தர்மத்தினுடைய கொடிதான் அந்த கொடி மரம். द्वात्रिंश धर्मपालिनी என்பதால் धर्म प्रतिपादनार्थम स्थापित हेमध्वजालंकृते. हेमध्वजம் என்பது அந்த தங்க கொடிமரம் என்பது 32 தர்மங்களையும் மக்களுடைய நன்மைக்காக அந்த 32 தர்மங்கள்ல புராணங்கள் மருந்து கொடுக்கிறது ஒரு தர்மம். குழந்தைய பிடிச்சிக்கோங்க கையில. கை வந்து அவனுக்கு கவர் ஆகுதா? எடுங்க எடுங்க. ஸ்ரீ 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 பெரியவாளுடைய பரம அனுகிரகத்தோட இந்த வருஷ ராதா கல்யாண உற்சவம் ரொம்ப விமர்சையா நம்ம கடையநல்லூர் பாகவதர் தலைமையில் இதெல்லாம் ஒரு பெரிய அனுகிரகம் இருந்தால் தான் எல்லாம் கிடைக்கும். நம்மளுக்கும் வந்து எவ்வளோ இடத்துல போய் வாழலாம், நிறைய ஏழையும் பஜனை பண்ணிகிட்டே இருக்கான். இருந்தாலும் அந்த காஞ்சிபுரத்துக்கு வந்து இந்த மாதிரி பெரியவா சன்னதியில் பெரியவா கையால் இந்த மாதிரி பாக்கியம் எத்தனை பாகவதர் கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியல. இப்போ 2ஆம் ஆண்டு
Thank you.
Pavamana sududubha